ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. இந்த வீட்டுக்குள்ள அவ அடி எடுத்து வைக்கும்போது வரவேற்பு சும்மா தடபுடலா இருக்க வேணாம். கல்யாணங்கிறது சின்ன பிள்ளை விளையாட்டு இல்லடா. மணமேடையில் அத்தனை மந்திரங்கள் சொல்லி இந்த பொண்ணை எந்த சூழ்நிலையும் கைவிடாம வாழ்க்கை ஃபுல்லா துணையா இருந்து காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தோடனையும் ராசாத்திய தனியா விட்டுட்டு நீ பாட்டு உள்ள போயிட்டு இருக்க. நல்ல நாள் அதுவும் நிலக்கண்ணாடி உடைய கூடாதே, அது குடும்பத்துக்கு ஆகாதே. இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, பார்த்து பக்குவமா பேசி எப்படியாவது ஒரு கலகத்தை உண்டு பண்ணி குடும்பத்தை பிரிச்சு தனி கொடுத்தன வந்துட பாரு. அதுதான் உனக்கு நல்லது. உங்ககிட்ட நான் எதிர்பார்த்த சீர்சனத்தி உங்க பொண்ணோட அந்த வெள்ளந்தியான குணம், அவருடைய கள்ளமில்லா சிரிப்பும் தான். மத்த எதையும் நான் எதிர்பார்க்கல. இதையே நான் இப்ப சொல்றேன்னா, என்கிட்ட இளங்கோ மண்டபத்தில் வச்சு பேசினா மறுவிருந்துக்கு வரும்போது ஏதோ நகையெல்லாம் ராசாத்திக்கு போட்டு விடணும்னு சொன்னான். ஆமாங்க, வெறுங்கையோட என் பொண்ணை அனுப்ப எனக்கு விருப்பம் இல்ல. அதான் அவன்கிட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணுப்பான்னு சொல்லிருந்தேன். நான் இந்த மகாலட்சுமி என் வீட்டுக்கு வந்தா போதும் தான் எதிர்பார்த்தேன். மத்தபடி வேற எதுவும் தேவையில்லை. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி என் மனசை சங்கடப்பட வச்சிடாதீங்க. நல்லதா 4 வார்த்தை சொல்லிட்டுருங்க. நான் போய் வந்தவங்களை கவனிக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை இந்த வீட்டுல நல்லபடியா சொன்ன மாதிரியே பாத்துட்டு இருக்கிறது இவர் மட்டும்தான். இவர் மனசு கோணாத அளவுக்கு உன் குணம் தான் இவருக்கு பெருமை சேர்க்கணும். அதே நேரம் நீ நடந்துக்கிறத பார்த்து உன் புருஷன் மனசு மாறி அவர் கூட நீ சந்தோஷமா இருந்துட்டா அந்த நிமிஷமே நான் கண்ணை மூடிடுவேன். இப்ப நீதாமா அபசகனமா பேசுற. மா, என்னன்னு கேட்டுட்டு வரேன். இதெல்லாம் பரம்பரை நகை. கல்யாண பொண்ணுக்கு இதெல்லாம் போட்டு விட சொன்னாங்க. இது உங்களுக்கு தான்மா, வாங்கிக்கோங்க. என்னம்மா இது? இதெல்லாம் இந்த வீட்டு பரம்பரை நகை. இதெல்லாம் நீ போட்டுக்கிட்டு ரெடி ஆகணும். நல்லா இருக்குல்ல? இது பாரு, கல்லு வச்ச வளையல் அழகா இருக்குல்ல? இந்த அம்மா அம்மா, இந்த வளையல் கைக்குள்ள போக மாட்டேங்குதுமா, ரொம்ப வலிக்குதுமா. இதெல்லாம் உன் மாமியார் உனக்காக கொடுத்தது. நீ போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நகையெல்லாம் யார் இவளுக்கு போட சொன்னது? உங்களை தான் கேக்குறேன். இந்த நகையெல்லாம் யார் உங்களை போட சொன்னது? கல்யாண பொண்ணுக்கு போட்டு விட சொன்னாங்கன்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு போனாங்க. நீ இந்த வீட்டு மருமக தான், ஆனா ஏன் மருமக கிடையாது. நான் ஏன் மருமக போட்டுக்கணும்னு சொல்லி கொடுத்து விட்ட நகைய நீ எப்படி போட்டுக்கலாம்? மங்கை, ஏன் மங்கை? அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க என்ன நடக்குதுன்னு பாக்க மாட்டியா? அக்கா, வந்தவங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா. என்னாச்சுக்கா? கவனிக்க வேண்டியதெல்லாம் விட்டுடு, மத்தது எல்லாத்தையும் கரெக்டா பாரு. முதல்ல வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு
நம்ம வீட்டு பழக்க வழக்கம் என்ன, இங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடு. அதை விட்டுட்டு அங்க அப்படின்னா தலை போற வேலை வந்துருச்சு உனக்கு. இங்க பாரு, உன் சம்மந்தி என்ன பண்ணிருக்காங்கன்னு. ஏன் மருமக கண்மணிக்கு வாங்கி வச்ச நகைய அவங்க பொண்ணுக்கு போட்டு விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஏன் மருமகளுக்கு நான் எடுத்து வச்சது, அது உனக்கே தெரியும்ல. இத கண்மணிக்கு போட்டு அழகு பாக்கலான்னு பார்த்தா இவ போட்டுக்கிட்டு நிக்கிறா. நீயாவது சொல்ல வேண்டாம்? தெரியாம பண்ணிருப்பாங்கக்கா. இருங்க, நான் வாங்கி தரேன். இப்ப நான் கேட்டா நான் கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு தான் கெட்ட பேரு. ஓ சம்மந்தி வீடும் ஒன்ன மாதிரிதான். காணாதது கண்டதும் ஆசை வந்துருச்சு. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கான்னு பாக்குறது இல்ல. என்ன பழக்க வழக்கமோ. மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இப்ப கழட்டி கொடுத்துடுறேன். இந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும். ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா என்னையோ இல்ல அக்காவையோ பார்த்து கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வாங்கி போட்டுக்கிட்ட. ஏன் தான் என் மானத்தை வாங்குறீங்களோ? முதல்ல அதெல்லாம் கழட்டி கொடுங்க. இங்க வந்ததுல இருந்து இந்த குண்டச்சி படுற அவஸ்தைய பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இனி டெய்லி இங்க கொண்டாட்டம் நிச்சயம். கண்மணி, இது எல்லாம் உனக்குதான். பார்த்து பத்திரமா வச்சுக்க. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போனதுக்கு நீதான் காரணம். அதனால உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நிம்மதியா வாழ விட மாட்டேன்டி என் ஆசை குண்டச்சி. அத்தை, அத்தை, இங்க பாரு, நீ முதல்ல இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உன்னால எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. விருந்துக்கு வந்த இடத்துல வாயை கட்டாம ஸ்வீட் மேல ஆசை வச்சு எல்லார் முன்னாடி அவமானப்பட்டேன். அப்ப எனக்கு எந்த பிரச்சனை இல்லைனாலும் அப்பவே சொன்னேன், வாயை கட்டு, நாளைக்கு போற இடத்துல உனக்கு தான் பிரச்சனை வரும்னு. ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியாம போச்சு அந்த கஷ்டம் எனக்கு தான். அது தெரியாம உனக்கு நல்லது சொல்லலான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் என் பையன் வாங்கின மெடலை தூக்கிட்டு போய் அன்னைக்கு தேவையில்லாம என் அக்கா கிட்ட திட்டு வாங்க வச்சேன். அடுத்து அதை குடுக்க வரேன்னு வந்து முட்டைய போட்டு உடைச்சு ஒரே கலாட்டா. ச்சே, மெடல் விஷயத்துக்காகவும் முட்டை விஷயத்துக்காகவும் ஒன்ன திட்ட போய் தேவையில்லாம என் வீட்டுக்காரர் முதல்ல என்ன சத்தம் போட்டாரு. அன்னைக்கு சரி போனா போதுன்னு அமைதியா இருந்தேன். கஷ்ட காலம் உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்ச என் வீட்டுக்காரரை உன்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்த சங்கர் அவமானப்படுத்தினப்போ எல்லார் முன்னாடியும் அமைதியா இருந்த. அந்த சம்பவத்துக்கும் நீ தாண்டி காரணம். ஒரு அம்மாவா என் பையனோட வாழ்க்கைய பத்தி எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் உடையறதுக்கு காரணமா இருந்தது நீதான். உன் கல்யாணம் நின்னதுனால என் வீட்டுக்காரர் ஊருக்கு முன்னாடி அவமானப்படாம இருக்க என் பையன் வாழ்க்கைய பணையம் வச்சாரு. அப்பவும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இந்த கல்யாணம் வேண்டான்னு. நீ சொல்லல. இப்படி உன்னாலையும் உனக்காகவும் அடுத்தடுத்து பிரச்சனை வந்தப்போ பாதிக்கப்பட்டது நான் தான். என் வீட்டுக்காரர் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உன்னை வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தா மறுபடியும் வந்த உடனே திட்டு வாங்க வச்சிட்ட.
பத்தாததுக்கு வீட்டு நிலக்கண்ணாடியே உடைச்சிட்டேன். இப்ப நகை விஷயத்துல முன்னாடி அக்கா என்ன திட்டினாங்க. இன்னும் என்னெல்லாம் செய்யலான் இருக்கேன்னு எனக்கு தெரியல. எந்த தப்பையும் நான் வேணும்னு பண்ணல அத்தை. இப்ப கூட நகை விஷயத்துல வேலைக்காரமா வந்து பொண்ணுக்கு போட்டு விடுங்கன்னு சொன்ன உடனே எங்க அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல எனக்கு போட்டு விட்டுட்டாங்க. உங்க அம்மாவோட பாசத்தால அசிங்கப்பட்டது நான் தான். பார்த்தல முன்னாடி அக்கா என்ன எப்படி பேசினாங்கன்னு. நான் செஞ்ச தப்புக்கு பெரிய அத்தை அப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கல அத்தை. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி நானும் வசதி இல்லாம வந்தவதான். ஆனா அவங்க அப்படி இல்ல. பெரிய இடத்து பொண்ணா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அவங்க அப்படி பேசுறத இது வரைக்கும் நான் பெருசாவே நினைக்கல. ஆனா முன்னாடி என்ன திட்டினாங்க பாரு, அதான் என்னால தாங்கிக்க முடியல. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் அத்தை. தயவு செஞ்சு அவங்க கிட்ட இனிமே எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம இரு. அதுதான் நீ எனக்கு செய்யற பெரிய உபகாரம். இங்க பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க முடிவுதான். சமையல்ல இருந்து சகலமும் அவங்க சொல்ற மாதிரி தான் நடக்கணும். ஏதோ ஒரு புண்ணியத்துல நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட. ஆனா இந்த குடும்பத்தோட கௌரவம் கெடாம நடந்துக்கும். அதுதான் முக்கியம். கண்டிப்பா பார்த்து நடந்துக்கிறேன் அத்தை. உன் வீட்டுக்காரரை பெத்தது வேணா நானா இருக்கலாம். ஆனா அவனை வளர்த்ததெல்லாம் அவங்கதான். அதனால அவங்க சொல்லுக்கு மரியாதை கொடுத்துதான் நடந்துக்கணும். அதே மாதிரி இந்த வீட்டோட பழக்க வழக்கம் என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கும். அப்படிதான் நடந்துக்கணும். ஏ கீதா. மா, என்னம்மா? இவ கேட்டான்னு எதையும் கொடுக்காத. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கலாம். ஆனா என் பையனுக்கு ஏத்த மாதிரி இவள மாத்துற வரைக்கும் என்ன கேட்காம இவ எது கேட்டாலும் கொடுக்காத. சரி, புரிஞ்சுதா? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் என் பையனுக்கு ஏத்த பொண்டாட்டியா நடந்துக்கணும். அதுக்கு முதல்ல நீ வாய கட்டணும். உன் வீட்டுல இருக்கிற மாதிரியே இங்க இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. புரிஞ்சுதா? என்னங்க இது? அது காதல். என்ன கட்டிலோட காதலா? கண்மணி, உன்னோட காதல். அத இந்த கட்டிலோட ஒத்திக்க பார்த்தேன். எங்க யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. கண்மணி, என் காதலை மட்டும் பாரு, கட்டில பார்க்காத. நீ வேணா கல் நெஞ்சக்காரியா இருக்கலாம், ஆனா காதல் விஷயத்துல நான் பயங்கர எமோஷனல். நீ வேணா பாரு. உன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன் பாரு. இப்ப புரியுதா குமரனுக்கு மேல காதல் வந்ததுக்கு யாரு காரணம்னு? அப்படி பாவி குண்டுச்சு.
என் காதல டைவர்ட் பண்ணி விட்டது நீதானா? உன் ஃப்ரெண்டு தானேன்னு எப்போ ராசாத்தி கையால இந்த கிஃப்ட கொடுத்து விடலான்னு சொன்னப்பவே இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரியும். மனசுக்கு பிடிச்சவனை எதிரிலேயே வச்சுட்டு மனசுக்கு நினைக்காத வாழ்க்கையை வாழ்ற கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டியே. பெண்கள் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை ஈஸியா மாத்திப்பாங்கன்னு நிரூபிச்சு காட்டு. பரவாயில்ல, நமக்கு இந்த தண்டனையோட முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சு வந்துடலாம். ஆனா இது சரியா போய் சேராத இனியம் பண்ண பாவமே ஒழிய நம்ம தப்பு இல்ல. அவனுக்கும் குண்டச்சி கிடைச்சிருக்கிற தண்டனைய நினைச்சா இது எவ்வளவோ பரவாயில்ல. என்ன உடனே பிளாஷ்பேக்கா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நாம கொடுத்த பொருளை இப்படி பத்திரமா வச்சிருக்காரு, நம்மள எவ்வளவு பத்திரமா வச்சு பாருன்னு நீ நினைக்கிற? பொண்ணுங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி மட்டும் ஆம்பளைங்களுக்கு கிடைச்சா இன்னைக்கு பாதி பேர் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் அதிர்ச்சியில படுத்திருப்பாங்க. ஆஞ்சநேயர் பக்தனா இருந்த என்ன உன் காதல் வலையில விழ வச்சதே இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான். அதான் இது தூக்கி எறிய மனசே வரல. இது பேசிட்டு இருக்க வேண்டிய நேரம் இல்ல. நான் லைட் ஆஃப் பண்றேன். ஒரு நிமிஷம். நீங்க உங்க காதலோட டெப்த சொல்லிட்டீங்க, நான் என் காதலோட ஆழத்தை சொல்ல வேண்டாமா? நான் உங்களை லவ் பண்ணதுக்கு காரணமே உங்க கபடி விளையாட்டு தான். நிஜமாவா? உனக்கு கபடினா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு கபடினா அவ்வளோ உசுறு. ஆனா உங்க விளையாட்டு இன்னும் வேகமாகி நீங்க மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்காததுக்கும் உங்க தம்பி மட்டுமே எப்பவுமே மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கும் என்ன காரணம்னு நினைச்சு பாத்தீங்களா? அது அவன் நல்லா விளையாடுவான் தான். அதெல்லாம் இல்ல, நீங்களும் நல்ல கபடி பிளேயர் தான். ஆனா உங்ககிட்ட டார்கெட்னு ஒண்ணு இல்ல. அத நீங்க கரெக்டா செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க தம்பி உங்க பக்கத்திலேயே வர முடியாது. அதுக்கும் நான் லைட் ஆஃப் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த டார்கெட்ட இப்ப நாம சேர்ந்து செட் பண்ண போறோம். என்ன டார்கெட்? எப்படி நீ முடிவு பண்ணிருப்ப அத சொல்லு. எப்படி இருந்தாலும் இந்த காலத்து பொம்பளைங்க மாதிரி உன் முடிவை என் மேல திணிக்க போற, அதானே? சொல்லு. வரப்போற டோர்னமெண்ட்ல நீங்க மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கி காட்டணும். அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள இந்த சந்தோஷம் எல்லாம். இதுதான் ஏன் டார்கெட். அடி பாவி, நான் லைட் ஆஃப் பண்ணவான்னு கேட்டதுக்கு நீ என் சந்தோஷத்தையே ஆஃப் பண்ணிட்டியடி. இதுக்கு பேர் தான் டார்கெட்டா? ஆமா. அப்படி ஒரு சாதனையை நீங்க பண்ணி காட்டுங்க, நான் நீங்க எதிர்பார்க்காத சந்தோஷத்தை தரேன். இவ்வளவு பெரிய தண்டனை ரொம்ப ஓவர். உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க அவார்ட் வாங்குற வரைக்கும் எனக்கும் நான் கொடுத்துக்கிற தண்டனை தான் இது. பேசாம படுங்க, காலையில எழுந்திருச்சு பிராக்டிஸ் பண்ணி சாதிக்க பாருங்க. இப்போ நல்ல பிள்ளையா இருங்க. கடவுளே, பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அது சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் கடவுளே அருள் புரியணும். ராசாத்தி, அப்பா, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் தேடிட்டு இருந்த ராஜகுமாரன் இந்த இனியந்த அம்மா. உன் பேருக்கு ஏத்த மாதிரியே நீ ராஜாத்தியா இருப்ப. இனிமே உனக்கு எந்த குறையும் வராது. இல்லப்பா, இனி எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அவர் கூட எப்படி வாழ போறேன்னே தெரியல. என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. எதுக்குமா பயப்படணும்?
உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராதுமா. எதுவா இருந்தாலும் அதை உன் குணத்தால மாத்திடுவ. சீக்கிரம் இனியனும் உன்னை புரிஞ்சுப்பான். நம்ம வீட்டில் எல்லார்கிட்டையும் எப்படி அன்பா நடந்துப்பியோ அதை விட அன்பா இங்க இருக்க எல்லார்கிட்டையும் நடந்துக்கோ. ஒரு நாள் ராசாத்தி இல்லாம எங்களால இருக்க முடியாதுன்னு அவங்க ஏங்குவாங்க. அந்த நாள் சீக்கிரம் வரும். அன்புதான் அந்த உலகத்தை ஆளப்புற ஆயுதம். அது எல்லாரையும் மாத்தும். உன் இனியனையும் மாத்தும். கவலைப்படாதம்மா, நல்லா இருப்ப. தரிகடதும் 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 தரிகடதும்